ஹாய், வெல்கம் டு தி விஷ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆத்தென்டிக்காக ரெடி பண்ணக்கூடிய குங்குமாதி தைலம் தான். ஃபேஸுக்கு வந்து நான் சீரம், க்ரீம், ஜெல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப கிளியராக வந்து ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து சூப்பராக வரும். நான் 100 கிராம்ஸ் டிஎம் வாட்டரில் 20 கிராம்ஸ் நம்மளுடைய வெட்டி வேரை வந்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா நேற்றே வந்து அதை ஊற வச்சுருங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவோட பொடி வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு சாஃப்டன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கு தான் நம்ம செம்பருத்தி பூ அப்படின்றத ஆட் பண்ணுறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதை தாண்டி ரொம்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாகவும் ஆட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. செகண்ட் ஒன் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திரிபலா பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஜா பூ இதழ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு சந்தனம் ரெட் சாண்டல்வுட் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது. ரெட் சாண்டல்வுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல கலர் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பூ, ஆவாரம்பூ ரெண்டுமே நான் ஆட் பண்ண போகிறேன். மகிழம்பூ வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா பவுடராக கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அதிமதுரம் அப்படின்றத ஆட் பண்ணணும். டேன் ரிமூவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதிமதுரம் அப்படின்றது தான் நம்ம மெயினாக வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்டா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க், ஆக்னே இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் போல் இந்த சாஃப்ரானை எடுத்து டிஎம் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே இது உள்ளே சேர்த்து கொட்டிக்கிறேன். ஸோ கம்பல்சரி அதிமதுரம் ஆட் பண்ணணும். அதிமதுரம் இல்லாமல் நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணவே முடியாது. அதிமருதம் ஆட் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு பொடி ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கடுக்காய் பொடி ஆட் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ், டெட் செல்ஸ் எல்லாமே வந்து போயிடும். திரிபலாலேயே அது ஆக்சுவலாக இருக்குது. அதனால நீங்கள் அதை வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுக்காய் அண்ட் திரிபலா பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆயிலோட ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 ml ஆயில் வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து தைலம் ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். டபுள் பாய்லரில் தான் நம்ம இதை வந்து மேக் பண்ண போகிறோம். ஏன் நம்ம டைரக்ட் ஹீட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் ஹீட் கொடுக்கலாம். பட் இது என்ன ஆகும்னா நம்ம பவுடராக ஆட் பண்ணும்போது கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஆட்டுப்பால் கலந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு குக் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட்டுப்பாலையும் சேர்த்து கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து விட்டுடலாம். இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா தண்ணியும் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எடுக்கிறப்போ அந்த வேரியேஷனே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி திரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா கொதிநிலை வந்து ரெடி ஆகிறப்போ உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அந்த நீர் வந்து அப்படியே உங்களுக்கு ட்ரை அவுட் ஆகணும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளால் இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண முடியும். குங்குமாதி தைலமை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட் டைம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வாஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் நெக்லெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அது சீக்கிரமே உங்களுக்கு அப்சார்வ் ஆகிடும். அடுத்த நாள் வந்து நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மெயினான ஒரு விஷயம், நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் இதை வந்து மஸ்லின் கிளாத்து வச்சு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்து வந்து பாட்டில்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒயிட் லேபிளிங் பார்ட்னருக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது. இதில் சாம்பிளுக்காக வந்து நான் ரோலான் மாதிரி கூட அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ரிசல்ட் ஓரியன்ட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.